ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன ஃபஸ்ட் பார்ட்டில் ராமகிருஷ்ணன் தமானியோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது வாழ்க்கை வரலாறு பார்த்தோம். இந்த பாட்காஸ்டில் அவரோட பிஸ்னஸ் சீக்ரெட் பற்றி பார்க்கலாம். பிக் பஸார், ரிலையன்ஸ் இந்த ஷாப்பெல்லாம் பார்த்து தான் டிமார்ட் அப்படின்ற ஒரு ஷாப் ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு அவருக்கு இன்ஸ்பயரே ஆச்சு. ஆனால் காலப்போக்கில் அவங்களே காம்படிஷனாக மாறிட்டாங்க. பிக் பஸார் எல்லாம் ஒரு வருஷத்தில் 6 ஷாப் 7 ஷாப் ஓப்பன் பண்ணும்போது தமானி மெதுவாக, நிதானமாக, பொறுமையாக, நல்லா யோசித்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ப்ராஃபிட்டாக மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அதுக்காக அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்றத இதில் பார்க்கலாம். இவரோட இந்த பிஸ்னஸ் சீக்ரெட் உள்ளூர் மளிகை கடைக்கும் பொருந்தும். நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இவர் பிஸ்னஸ் ஆரம்பித்ததும் பெரிய பெரிய சிட்டி, சென்னை, பெங்களூர் அப்படியெல்லாம் பார்த்து ஆரம்பிக்கல. 2 டயர் சிட்டிஸ், 3 டயர் சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் ஆரம்பித்தார் ஃபஸ்ட்டு. அதாவது சேலம்க்கு அப்புறம் தான் சென்னையில் ஆரம்பித்தார். அந்த காம்படிட்டரை எப்படி வின் பண்ணார் அப்படின்றதையும் பார்ப்போம். இப்படி 2 டயர் சிட்டிஸில் பில்டிங்கை ஓப்பன் பண்ணதுனால ஒரு ஓன் பில்டிங்காகவே வாங்கிட்டார். ஆனால் சிட்டியிலேருந்து அவுட் சைடில் இருக்கிறதுனால ரேட்டு கம்மி தான். ஸோ அந்த ரெண்ட்டுக்கு கொடுக்குறத நம்ம ஓன் பில்டிங்காகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வாங்கிட்டார். இவங்கெல்லாம் ரெண்ட்டுக்கு வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது இவரோட +1. நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு, அந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டைரக்ட் சப்ளையர்ஸு கூட பேசி ஒரு பாண்டிங் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சப்ளையர்ஸை நல்ல விதத்தில் ட்ரீட் பண்ணி நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணிட்டாரு. அதனால ஸ்டாக்ஸ் டிமாண்ட் இல்லை. காரணம் அவர் சப்ளையர்ஸை ஃபேஸ் பண்ண விதம். சப்ளையர்ஸ் உள்ளூர் கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்ததை இவர் ஹோல்சேலாக ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் கம்மியாக வாங்கி நிறையா குவான்டிட்டியில் வாங்கி சேல்ஸ் பண்ணார். அதனால் சப்ளையர்ஸ் அந்த கடைகளை விட டிமார்ட்டை தேர்ந்தெடுத்தாங்க சப்ளை பண்ணுறதுக்காக. இதுதான் சப்ளையர்ஸுக்கும் டிமார்ட் தமானிக்கும் உள்ள தொடர்பு. இவர் குறைவாக விலை கம்மியாக கொடுத்ததுனால 1000 கிலோ 2000 கிலோ அப்படி நிறையா சேல்ஸ் ஆச்சு. ஸோ சப்ளையருக்கும் நல்லா ஒரு மொத்தமாக ஒரு பல்கான குவான்டிட்டியாக சேல்ஸ் பண்ணுறதுக்கும் சௌரியமாக இருந்துச்சு. ஸோ ரீட்டைல் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு டிமார்ட்டில் சப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. தமானி சப்ளையர்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 வீக் ஆர் 5 டேஸில் அமௌண்ட் செட்டில் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி செட்டில் பண்ணிட்டாரு. அவரை ஒரு குயிக்காக செட்டில் பண்ணதுனால இன்னும் கம்மியான ப்ரைஸுக்கு அவருக்கு கிடச்சிச்சு பொருள் எல்லாமே. சப்ளையர்ஸ்கிட்டேருந்து கம்மியான விலைக்கு வாங்கி மக்களுக்கு அப்படியே கொடுக்கறதுனால அந்த கடைகளை தேடி வர ஆரம்பித்தாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற உள்ளூர் கடைகளை தவிர்த்துட்டு கொஞ்சம் தள்ளி போனாலும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வந்தாங்க. அதனால சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு டிமார்ட்க்கு. சப்ளையர்ஸை அவங்க ப்ராடக்டை இதில் ஃபில் பண்ணிடணும், நீங்கள் கொஞ்சம் கூட கம்மியாகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சப்ளையர்ஸ்கிட்டேயே அந்த பொறுப்பு ஒப்படைச்சிட்டாரு. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் தீராமல் பார்த்துட்டாங்க அந்த சப்ளையர்ஸு. இந்த அளவுக்கு அவங்க சப்ளையர்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து வச்சுருந்தாங்க. ஓன் பில்டிங் அப்புறம் சப்ளையர்ஸ், டைரக்ட் சப்ளையர்ஸ், இந்த ரெண்டும் தான் அவரோட சக்ஸஸில் கை கொடுத்த பெரிய 2 யுக்திகள். அதுக்கப்புறம் தான் அவர் பிக் பஸார், ரிலையன்ஸ் எல்லாத்தையும் தோக்கடிச்சு ஒரு வருஷத்தில் 10 கடை 20 கடைன்னு சொல்லி ஆரம்பித்து அவங்கள ஓவர்டேக் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டார். இது வரைக்கும் ஓப்பன் பண்ணதில் ஷாப்ஸில் ஒரு ஷாப் கூட அவர் இன்னும் க்ளோஸ் பண்ணலை. அதுக்கு காரணம் அவரோட பொறுமை, நிதானம் தான். பிஸ்னஸில் 4P ஃபார்முலா பயன்படுத்தினார். அது என்ன அப்படின்னா, ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன். ப்ராடக்ட் அப்படின்னா தட் மீன்ஸ் எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்டையும் ஒரே அம்பர்லாக்குள்ளே வச்சுக்கிறது. அதாவது ஒரே பில்டிங்குள்ளே எல்லா ப்ராடக்டையும் வச்சுக்கிறது. அப்போது அவங்களுக்கு இது இல்லை, இது இருக்குது அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை. அங்கே உள்ளே போனாவே எல்லா பொருளுமே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ப்ரைஸு ஹோல்சேல் ப்ரைஸை விட கம்மியாக கொடுத்தாரு. அதனால மக்கள் தேடி வந்தாங்க. பிளேஸ், நல்ல பிளேஸாக செலக்ட் பண்ணார். அதாவது ரூரலில், அதாவது கொஞ்சம் சிட்டி சைடில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி உள்ளே வச்சுருந்தார். அதுதான் ஒரு செலக்ட் பண்ண சக்ஸஸுக்கு முக்கியமான காரணம். ப்ரமோஷன், கொஞ்சம் கடை தள்ளி இருந்தாலும் தேடி வந்தாங்க. ஏன்னா அங்கே டிஸ்கவுண்ட்டில் நிறையா பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கினது இல்லாமல் மற்றவங்களுக்கு ப்ரமோட் பண்ணாங்க. அங்கே போனீங்கன்னா நம்மளுக்கு கம்மி விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணாங்க. டெய்லி நீட்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைச்சதுனால மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு சேவிங்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வெளியே 100 ரூபா அப்படின்னா இவங்கனால 90 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். இவங்க செல்லர்கிட்ட இருந்து 85 ரூபாய்க்கு வாங்குவாங்க.
அதில் 5 ரூபா ப்ராஃபிட். அதுவே பல்காக கிடைக்கும்போது 1000 கிலோ 2000 கிலோன்னு விற்கும்போது அதுலேயும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். அதிக பொருள் வந்து சேல்ஸ் ஆகும். அது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கிறதுனால அந்த பொருள் எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆயிரும். அதனால வேஸ்டேஜும் கம்மி தான். ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் கிடைக்கும். பல்கான குவாலிட்டி வந்து விற்கிறதுனால டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருந்து கம்மியான ப்ரைஸுக்கும் கூட வாங்க முடியும். அவங்களோட மெயின் மோட்டோவே அந்த கஸ்டமர் தான். கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சேஃபாக கேர்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக எந்த மாதிரி வந்து ட்ரிக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து தமானி பொறுமையாக நிதானமாக வந்து பிளான் பண்ணி பண்ணார். ஒரு பெட்டர் ஒரு பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணார் அப்படின்னா அதை நல்லா ரிசர்ச் பண்ணி அதுக்கு தகுந்த டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பனே பண்ணுவார். ஸோ இது மாதிரி நம்மளும் ஒரு கிராமப்புறத்தில் கடைகள் ஆரம்பித்தா கூட இந்த மாதிரி யோசனை பண்ணி நல்லா நிதானமாக பொறுமையாக வந்து இது பண்ணோம் அப்படின்னா நம்மளும் சக்ஸஸ் ஆக முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த காலத்தில் ஒரு பொருள் வந்து ஒரு மளிகை கடையில் போய் கேட்டால் கூட அவர் ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொன்னாலும் அது நம்ம திரும்ப ஒரு வாரத்துக்கு அப்புறம் போய் கேட்டாலும் நீங்கள் அன்றைக்கி அந்த பொருள் கேட்டீங்களா, இன்றைக்கி வந்திருக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் இப்போ வரைக்கும் வந்து அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுற வித்தியாசம் சக்ஸஸுக்கு.